ஆகவே தமிழனின் கடவுள் என்பது சரியானது. அது இந்துவின் கடவுளா என்று கேட்கிறேன் நான். அப்போ இந்து கடவுள் கிடையாது. இந்து கடவுள் எப்படி? நான் என்ன சொல்லுகிறேன், ராமன் உன்னுடைய கடவுள், முருகன் இங்கே தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகின்ற கடவுள். இந்த இந்து மதம் என்பதை நம்முடைய அரசாங்கத்திற்கு அறிவில்லை. அவன் இந்து என்று சொல்லி முதலில் ராமனை கொண்டு வந்து பார்த்தான், இங்கே எடுபடவில்லை. ராமன் மிகச்சிறந்த பாத்திரம், ராமாயணம் மிகச்சிறந்த நூல். ராமாயணம் தமிழர்கள் படிப்பதனால் மேன்மையை தவிர கீழ்மை இல்லை. மகாபாரதமோ ராமாயணமோ படிப்பதனால், அதனாலே தான் ஒரு பாண்டியன் மகாபாரதத்தை தமிழில் செய்தபோது பாரதம் தமிழ் செய்த பாண்டியன் என்றே அவனுக்கு பெயர். அப்படியானால் உலகத்தின் மிகச்சிறந்த அறிவு கருவூலமான ராமாயணமும் மகாபாரதமும் தமிழ்நாட்டில் வழக்குக்கு வர வேண்டும் என்பதில் இருக்கிறது, வர வேண்டும் என்பதில் நமக்கு மாறுபாடு இல்லை. ஆனால் நாகரிகம் என்று பார்த்தால் முருகன் தான் தமிழ்நாட்டினுடைய தொன்மை கடவுள், திருமால் தொன்மை கடவுள். இப்போ நீ இந்து மதம் என்ற பெயராலே உள்ளே வருகிறாய். இதை நடத்துகிறவன் யார் என்றால் சங்கி. இதை நடத்துகிறவன் இந்து மதம் இந்தியாவுக்கு உள்ள மதம் என்று நினைக்கின்றவன். நான் சொல்லுகிறேன், இந்து மதம் என்னுடைய மதம் இல்லை. நான் தமிழன், நான் சைவ சமயத்தைச் சேர்ந்தவன், கொஞ்சம் பேர் வைணவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள். இது ரெண்டும் தான் தமிழ்நாட்டுடைய சமயங்களாக தொடர்ந்து இருந்து வருகின்றனவே தவிர, சைவத்திற்கென்று தனியாக நூல்கள் உண்டு, மெய்யியல் உண்டு. சிவஞான போதம் என்பது தமிழனுக்கான மெய்யியல் நூல், அதாவது சைவ சமயத்திற்கான மெய்யியல் நூல். எப்படி அத்வைதம் என்பது ஆதிசங்கரர் வழியாக பிராமணர்களின் தத்துவ நூலோ, அதுபோல் சிவஞான போதம் என்பது திராவிட மாபாடியம் என்று அதற்கு உரை எழுதப்பட்டது என்றால் பார்த்துக்கொள். சிவஞான போதம் சிவனுடைய சைவ சமயத்தின் தத்துவத்தை 12 சூத்திரங்களில் சொன்னார் ஒருவர். அவருக்கு மெய்கண்டார் என்று பெயர். 12 சூத்திரங்களில் சொன்னார். 40-50 வரி தான் மொத்தமே. உலகத்திலேயே ரொம்ப சுருக்கமான நூல் அதுதான். அதற்கு இவ்வளவு பெரிய விளக்கம் எழுதப்பட்டது. அதுக்கு திராவிட மாபாடியம் என்று பெயர். நம்முடைய மடாதிபதிகளில் ஒருவர் தான் அதை எழுதினார். தமிழ் என்றால் தமிழ், திராவிட மாபாடிய தமிழெல்லாம் பரிமேலகர் தமிழுக்கு நிகரான தமிழ். சரி, ஆக நம்முடைய சமயம் சைவம், நம்முடைய சமயம் வைணவம். இதிலே நீ பாட்டுக்கு உன் பக்கத்தில் இரு. அங்கிட்டு வடநாட்டு மதம் வேறு, பிராமண மதத்தை தான் அவர்கள் இந்து மதம் என்று சொல்கிறார்கள். அவங்க பிராமணத்தை தான் முன்னிறுத்துறாங்க. வேத மதத்தை தான் இந்து மதம் என்று சொல்கிறார்கள். தமிழ் கடவுள் முருகனுக்கு தானே மாநாடு நடத்துறாங்க, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில். அது தமிழ் அந்த நம்மளையும் சேர்த்து இந்துவாக ஆக்கி கொள்ளுகிறான். இங்கே வருகிற போது முருகனை இந்து கடவுளாக ஆக்கி விடுகிறான். முருகன் இந்து கடவுள் இல்லை. இந்து மதம் என்பது வேத மதம், வேத மதம் என்பது பிராமணனுக்குரிய மதம். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.